அமைதி, மோனம், இது அத்தனையுமே அகம் சம்பந்தப்பட்டதே தவிர புறம் சம்பந்தப்பட்டது எதுவுமே இல்லை. அது நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்பிரேஷன் எடுத்தா கூட ஒரு ஸ்கூல்ல இருந்து கேட்டாங்க, அக்கா நாங்க ஆஸ்பிரேஷன் போட்டோம், அது ஆசைன்னு வருது அப்படின்னாங்க. ஆசை எங்க இருக்கு, ஆஸ்பிரேஷன் எங்க இருக்கு? என்னாக்கா அவ்வளவுதான் நம்மளால அதை சொல்ல முடிந்தது. ஆனா ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா மிக உயர்ந்த, அதாவது என்ன சொல்றது, மனிதனுடைய உச்சக்கட்ட ஒரு நிலை. அந்த ஆர்வம் பெரும்பாலும் அந்த ஆன்மீகத்தை ஒட்டிதான் அந்த ஆர்வத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த ப்ரோக்ரஸ், ட்ரூ ப்ரோக்ரஸ். We are upon earth. The period one passes on earth is that in which one can make the progress. One does not progress outside terrestrial life. The earthly material existence is essentially the life of progress. It is here that one makes progress. Outside the earthly life, one takes rest or is unconscious, or one may have periods of assimilation, periods of rest, periods of unconsciousness. But as for the periods of progress, they are on earth and in the body. So when you take a body, it is to make progress. And when you leave it, the period of progress is over. And true progress is sadhana. That is, it is the most conscious and swiftest progress. Otherwise, one makes progress with the rhythm of nature, which means that it can take centuries and centuries and centuries and millenniums to make the slightest bit of progress. But true progress is that made by sadhana. In yoga, one can do in a very short time what takes otherwise an interminable time. But it is always in the body and always upon earth that it is done, not elsewhere. That is why when one is in a body, one must take advantage of it and not waste one's time, not say a little later, a little later. It is much better to do it immediately. All the years you pass without making any progress are wasted years, which you are sure to regret afterwards. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? படிக்கட்டுமாமா? படிங்க மீனாட்சிமா. உண்மையான முன்னேற்றம். நாம் இப்பொழுது பூமியில் இருக்கிறோம். பூமியில் இருக்கும் காலத்தில்தான் ஒருவனால் முன்னேற முடியும். புவி வாழ்விற்கு வெளியில் முன்னேற முடியாது. இப்புவியில் ஸ்தூல உடலில் வாழும் வாழ்வே முன்னேற்றம் அடைவதற்கான வாழ்வு. இங்குதான் ஒருவன் முன்னேற முடியும். புவி வாழ்விற்கு வெளியில் ஒருவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பான், அல்லது உணர்வற்ற நிலையில், அல்லது கடந்த வாழ்வின் அனுபவங்களை உட்கிரகித்துக் கொண்டிருப்பான். அவையெல்லாம் ஓய்வு காலங்கள், உணர்வற்ற நிலையில் உள்ள காலங்கள். ஓர் உடலில் இருக்கும் காலங்களே முன்னேற்றத்திற்கான காலங்கள். நீ ஓர் உடலில் பிறக்கும் போது முன்னேற்றம் அடைவதற்காக வருகிறாய். உடலை விட்டு போனவுடன் முன்னேற்றத்திற்கான காலம் முடிந்து விடுகிறது. யோக சாதனை தான் உண்மையான முன்னேற்றம். அதுதான் மிகவும் உணர்வோடு செய்யப்படுகிற மிகவும் வேகமான முன்னேற்றம். சாதனை செய்யாவிட்டால் ஒருவன் இயற்கை பிரமாணத்தின்படியே முன்னேறுவான். அப்படி என்றால் ஒரு சிறு முன்னேற்றத்திற்கு எத்தனையோ நூற்றாண்டுகள், எத்தனையோ 1000 ஆண்டுகள் பிடிக்கும். சாதனை மூலம் நிகழும் முன்னேற்றமே உண்மையான முன்னேற்றம். இயற்கை போக்கில் செய்ய கணக்கற்ற காலம் பிடிக்கும் ஒன்றை யோக சாதனை மூலம் வெகு குறுகிய காலத்தில் செய்துவிடலாம். இந்த வேலை எப்பொழுதும் இப்புவியில் ஓர் உடலில்தான் நடைபெறுகிறது, வேறு எங்கும் நடப்பதில்லை. அதனால்தான் ஒருவன் இந்த உடலில் இருக்கும் காலத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை வீணாக்க கூடாது. சற்று பிறகு என்று சொல்லக்கூடாது. உடனேயே இந்த வேலையை செய்வது நல்லது. முன்னேற்றம் அடையாமல் கழிக்கப்படும் ஆண்டுகளெல்லாம் வீணாக்கப்படும் ஆண்டுகளாகும். அதற்காக நிச்சயமாக பின்னால் வருந்த நேரிடும். நன்றிமா. நன்றி. சோ எல்லாரும் வருத்தப்படுறீங்களா? டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு? ரொம்ப வருத்தப்படுறோம்.
ரொம்ப நிச்சயம் மேடம், ஆஹ் நிச்சயம் நிச்சயம் மேடம். நான் நிறைய ஆக்சுவலி நம்ம ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் அன்னைகிட்டயே வந்திருக்கோம் இத்தனை காலம். ஆனா ஒண்ணு, அதெல்லாம் செஞ்ச பயன்தான் நம்ம வந்திருக்கோம்னு ஒரு மனசுல இருக்கே தவிர வேஸ்ட் பண்ணிட்டோம், நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். அதான் உண்மையான முன்னேற்றம் அப்படின்னாக்க இந்த யோக சாதனை செய்வதன் மூலமாக தான் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வருது. இப்போ we are upon earth. The period one passes on earth is that in which one can make progress. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இந்த உடலில் வாழ்கிறோமோ அந்த காலத்தில் தான் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். எவ்வளவு நாளைக்கு வாழ போறோம், மனித வயது அப்படிங்கிறது கணக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 70 வயதுக்குள்ள நம்முடைய ஒரு முதல் 20 வயது காலம் வந்து நம்முடைய படிப்போ இல்லாட்டி அது சம்பந்தமான விஷயங்களை நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக அதுவும் ஒரு முன்னேற்றம் தான். கல்வி அதெல்லாம் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா எஜுகேஷன் அப்படிங்கிறது வெறும் புத்தக படிப்பு மட்டுமா? மீனாட்சி அம்மா சொல்லுங்க. எஜுகேட்டர் அந்த புத்தகத்தில் வாசிப்பது மட்டும், அதை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதோ இல்லாட்டி மதிப்பெண்கள் வாங்குவதோ அது மட்டும் நம்முடைய முன்னேற்றம் ஆகாது அப்படிங்கிறத வந்து அன்னையினுடைய அன்பர்கள் எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்னைக்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அன்னை என்ன மாதிரி திங்க் பண்றாரோ, என்ன மாதிரி அவருடைய குழந்தைகள் ஒரு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த வழியில் தான் நாம் செயல்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு அன்னையின் குழந்தைக்கான ஒரு அடையாளம். அது அப்ப என்ன செய்யணும்? அன்னை எப்படி நினைக்கிறாங்க, குழந்தைங்களை எப்படி நம்ம வந்து படிக்க வைக்கணும் தான். ஆமா, ஒரு சர்டிபிகேட் வேணும், ஒரு வேலை வேணும், இல்லாட்டி வெளி உலகத்துல வந்து பணம் சம்பாதிக்க பொருள் ஈட்ட ஒரு இது நமக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு திறன், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருந்தது அப்படின்னு சொன்னா அதையும் கண்டுபிடிக்கும் ஒரு ஆற்றல் அந்த பெற்றோர்களிடத்துல இருக்கணும். அப்பதான் அது உண்மையான அந்த குழந்தையாக அதை ஆக்க முடியும். அப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாம் ஒரு சில டிசிப்ளின்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது அதுவும் அவசியமான ஒன்று. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கப்புறம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த 50 வருட காலம் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு தாகம், அந்த ஆர்வம் அது வந்து கட்டாயம் இருக்கணும். One does not progress outside terrestrial life. இந்த உலக வாழ்க்கையை தாண்டி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த உடலில், இந்த புவி மீது, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதே நம் வாழ்நாளிலேயே இதை செய்ய வேண்டும். One does not progress outside terrestrial life. The earthly material existence is essentially the life of progress. ஆனா இந்த புவி மீது இந்த நாம் இருக்கும் இந்த காலம்தான், இந்த வாழ்க்கை தான் இது வந்து முன்னேற்றத்திற்கானது. It is here that one can make progress. இந்த வாழ்க்கையில தான் நான் முன்னேற முடியும். இதை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு வந்து அடுத்த பிறவியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட முடியுமா என்ன? அது செய்ய முடியாது. நான் வந்து முதலாக, அதாவது இப்போ 21/2/2008 அப்பதான் வந்து நான் ஆரோவிலுக்கு வந்தேன். ஆரோவிலுக்குனாக்க ஆரோவிலியன் ஆகுறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் நிறைய முறைன்னா என்ன, ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு மாசமும் கூட வச்சுக்கலாம். மாசம் இந்த சென்ஸ் இங்க இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்ல பங்கெடுத்துக்கிறது, ஷாமலா அம்மா வந்து இன்வைட் பண்ணுவாங்க எதுக்காது, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து அடிக்கடி வருவது உண்டு. ஆனால் ஆரோவிலியன் ஆகணும் அப்படின்ற ஒரு என்னுடைய வாழ்க்கையை வந்து அந்த திரும்பின காலம் வந்து இந்த 21/2/2008 அப்போதான் வந்து நேரா சாவித்திரி பவனுக்கு தான் வந்தேன். முதல் நாள் அங்கேதான் வந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த சிலை அங்க வந்து அன்னைக்கு வச்சாங்க. சோ அதுக்காக வந்தேன். அப்போ மெல்ல மெல்ல கொண்டு வந்து அந்த சிலையை அங்க வைக்கும் போது நான் இருந்தேன். இருட்டிடுச்சு, ஆனா எல்லாரும் போயிட்டாங்க. நானு, என்னோட கணவர், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டே இருந்தோம் அந்த முதல் நாள். சோ அது இன்னைக்கும் கூட ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு.
என்றைக்கு வந்து ஆசிரமத்திற்கு வந்து அன்னைக்காக நம்முடைய இந்த மிச்சம் சொச்ச வாழ்க்கையெல்லாம் செலவிடணும் அப்படின்னு நினைச்சேனோ, அன்னையில இருந்து நான் அன்னைக்கிட்ட இதை ஒண்ணு மட்டும் சொல்லிட்டே இருப்பேன். நான் இருக்கிற காலம் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்க போறேன். 23 வருஷம் வந்து ஒரு வெளி வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன். இன்னொரு ஒரு 25 வருஷமாவது, குறைந்தது 25 வருடமாவது உங்களுக்காக நான் வேலை செய்யணும் அப்படிங்கறத மட்டும் ஒவ்வொரு நாளும் அதை வந்து சொல்லிட்டே இருப்பேன். இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள்ல நான் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குறிக்கோளாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் போதும் நம்மளை வந்து முன்னேற்றி கொண்டே போகும். முக்கியமாக ஆரோவில்ல வந்து வேலையின் மூலமாக தான் ஒருவன் வந்து முன்னேற முடியும். அன்னை உங்களுக்கு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வேலையை அதிகமான அந்த வேலைகளை எடுத்துக்கொண்டு அதுனா ஒரு எல்லாத்தையும் வாங்கி வளைச்சு போட்டு செய்யறது இல்ல. பட் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து அதை ஒரு பூரணத்துவத்தோடு செய்வதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கோ, எவ்வளவு முடியுதோ அதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எப்பயுமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த புவியில் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் இந்த முன்னேற்றத்தை அடைய முடியும். அவுட்சைட் த எர்த்லி லைஃப் ஒன் டேக்ஸ் ரெஸ்ட். இந்த நம்முடைய வாழ்நாள் முடிந்த பிறகு என்ன நடக்கும்னு அன்னை அதையும் சொல்றாரு. இதெல்லாம் வந்து யாரு சொல்ல போறா நமக்கு? அன்னை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த பிறவின்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யுமா, அந்த இது ரெஸ்ட் எடுத்துக்குமா. ஒன் டேக்ஸ் ரெஸ்ட் ஆர் இஸ் அன்கான்சியஸ். ஒண்ணு ரெஸ்ட் எடுத்துக்குவோம், இல்லாட்டி உணர்வற்று இருக்கும். அப்படியும் இல்லைன்னாக்கா அசிமுலேஷன், அதாவது இந்த வாழ்க்கையில் பெற்ற அனைத்து அனுபவங்களையும் உட்கிரகித்துக் கொள்வதற்காக ஒரு காலத்தை எடுத்துக்கொள்வோமா. அந்த ஆன்மா வந்து அதை செய்யுமா. அப்படி இல்லைன்னா பீரியட்ஸ் ஆஃப் ரெஸ்ட், பீரியட்ஸ் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ். சோ இதுதான் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் அன்னை எப்பயுமே சொல்லுவாரு, பி கான்சியஸ்னு. அதனாலதான் சொல்றாங்க பி கான்சியஸ்னா. அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கறது நமக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது முழுமையா நமக்கு புரியல அப்படிங்கறதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அத வந்து ஒரே ஒரு சின்ன உதாரணம் மூலமாக அதை உங்களுக்கு சொல்றேன், மத்ததெல்லாம் நீங்க பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ வந்து நாம பேசிட்டே இருக்கும்போது ஸ்ரீ அரவிந்தோ அப்படின்னு சொல்லும் போதே பகவான் அரவிந்தருடைய மொத்த உருவத்தையும் நினைத்து கொண்டு, இல்லாட்டி அந்த உணர்வோட அதை சொல்லும் பொழுது அப்ப அது எப்படி இருக்கும்? அப்போ we are conscious அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? புரியுது மேடம். அந்த வார்த்தையை சொல்லும் போது பகவானையும் சேர்த்து கண் முன்னாட கொண்டு வந்து இப்ப வந்து அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே மொத்தமா ஒரு ஃபைலையோ இல்லாட்டி நம்மளையோ அப்படியே மொத்தமா அவங்களுடைய பாதங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்யும் பொழுது we are be conscious. அவ்வளவுதான். அதை வந்து இந்த ஒரு சின்ன உதாரணம் மூலம் எனக்கு சொல்ல முடியுது. சோ இந்த உணர்வற்று ஒரு சிலர் வந்து அப்படியேவும் அது அவர்களுடைய தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அன்னையிடம் வந்ததற்கு அப்புறம் நாம வந்து இத கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்னு மட்டும் தோணுது. பட் as for the periods of progress, they are on earth and in the body. ஆனா உண்மையாலுமே ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னா அது இந்த உடலில் தான் அது நடக்க முடியும். So when you take a body, it is to make progress. அதாவது சாவித்திரியில வரும், நாம வந்து இந்த எல்லா கஷ்டத்தையும் இந்த கஷ்டத்தின் மூலமாக, துன்பத்தின் மூலமாக அந்த ஆன்மா முன்னேற்றம் அடைவதற்காக ஒத்துக்கொண்டுதான் இந்த மனித பிறவி எடுத்து வந்தது அப்படிங்கிறது சாவித்திரியில வரும். சோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. சோ இந்த உடலில் தான் அந்த முன்னேற்றம் அடைய முடியும். And when you leave it, the period of progress is over. சோ இந்த உடலை ஒரு முறை விட்டதுக்கு அப்புறம் முன்னேற்றமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
சோ அதனாலதான் இங்க இருக்கிற இந்த கொஞ்ச வாழ்நாள்லயே நாம வந்து இதை எல்லாத்தையும் செய்யணும். ஒரு 50 × 365 நாள் அதை பெருக்கிக்கோங்க. அண்ட் ட்ரூ ப்ரோக்ரஸ் இஸ் சாதனா. அந்த உண்மையான முன்னேற்றம் எது அப்படின்னாக்கா ஆன்மீக சாதனையே. தட் இஸ் இட் இஸ் த மோஸ்ட் கான்சியஸ் அண்ட் ஸ்விஃப்டஸ்ட் ப்ரோக்ரஸ். சண்முகப்பிரியா மதர் ஒரு டிராயிங் போட்டிருப்பாங்கம்மா மோனா சர்க்காருக்கு. அது கொண்டு வர முடியுமா இப்போ? பாக்குறேம்மா. தேங்க்யூ. சோ அது கிடைச்சனாக்க போடுங்க. ஏன்னா அதுல வந்து ரொம்ப அழகா மோனா சர்க்காருக்கு வந்து அன்னை அத விளக்கம் அளித்திருப்பார். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த பேராகிராஃப்ல சொன்ன மாதிரி ஒன் மேக்ஸ் ப்ரோக்ரஸ் வித் த ரிதம் ஆஃப் நேச்சர். அதாவது இந்த இயற்கையோடு ஏந்து நாம வந்து முன்னேற்றம் அடைய வேணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நூற்றாண்டுகள் யுகங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. டு மேக் தி ஸ்லைட்டஸ்ட் பிட் ஆஃப் ப்ரோக்ரஸ். ஏன்னு சொன்னா அது வந்து சுற்றுப்பாதை, அதாவது இந்த கேர்ள் மாதிரி வர்றது, இந்த இப்படி ரவுண்டாவே போறது. ஆனா இந்த யோக சாதனையின் மூலமாக இது வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிடும். சண்முகப்பிரியா அந்த பரம்பொருள்ன்ற புக்ல இருக்குமா? அது இருக்கா உங்கள்கிட்ட? சுப்ரீம் புக் இருக்குமா? நான் பாக்குறேன். அது அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படியே இதுல போடுங்களேன். சாரி, கடைசி நிமிஷத்துல சொல்றதுக்கு. ப்ளீஸ்மா, நோ ப்ராப்ளம், ப்ளீஸ்மா. பட் ட்ரூ ப்ரோக்ரஸ் இஸ் தட் மேட் பை சாதனா. சாதனையின் மூலமாக, ஆன்மீக சாதனையின் மூலமாக தான் உண்மையான முன்னேற்றத்தை அடைய முடியும். இன் யோகா ஒன் கேன் டூ இன் அ வெரி ஷார்ட் டைம் what takes otherwise an interminable time. இன்டர்மினபிள்னா முடிவற்ற காலம். முடிவற்ற காலம் வரை ஆகக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நாம வந்து இந்த யோகத்தை கையில் எடுத்துக்கொண்டால் முன்னேற்றத்தை மிக வேகமாக அடைய முடியும். இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, சாதாரண அந்த விலங்கின் நிலையில் இருந்து நாம் வந்து இறைநிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள முடியும். அதுதான் அந்த ஆன்மீக சாதனை. அது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அந்த கீழான இயல்புகள், இல்லாட்டி நம்முடைய கோபம், பொறாமை, ஆசை, ஆத்திரம், இது எல்லாத்தையுமே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 அந்த பாதையில் முன்னேறி கொண்டே போக முடியும். ஏன்னா இது நம்மளால செய்ய முடியாது. அப்ப இது யார் மூலமாக செய்ய முடியும்? இறைவனின் அருள், பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அன்னையின் அருளால அதை வந்து சாத்தியம். அவங்களுடைய உதவியால நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு. அதாவது அடுத்தடுத்த படி கூட கிடையாது, அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்வார்கள். இப்ப வந்து நம்ம சாதாரணமா எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ட் பண்ற மனிதனாக அன்னையை அறிவதற்கு முன்னால் அப்படிதான் இருந்திருப்போம். எனக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும். என்ன இப்பயும் கோபம் வருது இல்லைன்னு சொல்ல, பட் ஆனா காரணமே இல்லாம வந்து ஒரு கோபம் வருகிற குணம் அதிகமாக இருந்தது. ஆனா அன்னையினுடைய புத்தகங்களை படித்து, தேங்க்யூ சண்முகப்பிரியா, படித்ததன் பிறகு இது வந்து அந்த இயல்பில் பெரிய மாற்றத்தை அது கொண்டு வந்தது. இப்போ இந்த இதுல வந்து மோனாதா கிட்ட வந்து அன்னை சொல்றாங்க, a sketch done by the mother showing the two paths. The D in the bottom stands for departure. Depart meaning to start. கீழே எழுதப்பட்டிருக்க அந்த டி என்ற இது வந்து அது அங்கிருந்து தொடங்குது, அதாவது ஸ்டார்ட், துவங்குகிறது. அந்த ஏ ஆன் த டாப், அந்த மேல இருக்கிற அந்த ஏ என்ற எழுத்து வந்து அந்த அரைவல் எங்க போய் நம்ம சேருகிறோமோ அதை சொல்லுது. இப்போ இதோட அந்த டெக்ஸ்ட் வந்து அடுத்த முந்தின பேஜ்லயோ அடுத்த பேஜ்லயோ இருக்கும். அதுல வந்து அன்னை சொல்லியிருப்பாங்க, தேங்க்யூ, நீ வந்து உன்னுடைய கோல், அதாவது உன்னுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொன்னாக்க 2 பாதை இருக்கு. ஒண்ணு இந்த சுற்றுப்பாதை, நீ சுத்தி 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 போய்கிட்டே இருக்கலாம். ஆனா நீ யோகம் அப்படின்னு எடுத்துட்டனாக்க உடனே அதை வந்து இது அவங்க சொல்றாங்க, இட் டேக்ஸ், அதை வாசிங்க சண்முகப்பிரியா. இது வந்து என்னன்னாக்கா, யாரோ ஒருத்தர் வந்து நான் அமெரிக்கால போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எழுதுகிறார், போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அன்னை இவ்வளவு பெரிய பதில் வந்து மோனாதா கிட்ட பேசும்போது அதை சொல்றாரு. அந்த ஒரு பேராவை கொஞ்சம் படிங்க சண்முகப்பிரியா, ரொம்ப நல்லா இருக்கு. Okay. The goal, a portion of a longer conversation. In the beginning, the mother refers to someone
who had asked her permission to go abroad for his studies. I said, yes, if he wants to see the world and have this experience, I say yes, let him try. If he is so eager to go to America, you know, there is an appropriate quotation of Sri Aurobindo on this subject. If I find it, I will pass it on. It is exactly the answer for persons of this temperament. Only I do not remember, but if I find it, I will copy it for him. It begins like this. The way is long and arduous. It does not mean that you should abandon the difficulties to find an easy way. And then you lose time and also the opportune moment. It is as if for arriving at the goal, there is a route which is absolutely straight but difficult. That is what we are following, or Sri Aurobindo has shown us. And there is another one which takes a roundabout way to arrive at the goal. Like this, like this, like this gesture to arrive at the goal, and it takes thousands of years. And people think that it is indispensable to see the world and take these detours in order to have the experience. It is not true. It is only to satisfy their ego and their ambition that they prefer this road, which in fact takes thousands and thousands of lives to reach the goal, whereas ours takes 1, 2, 5, or 6 lives to reach the goal. It depends on the people and their aspiration. Anyway, it is a straight path which leads to the goal without any diversions. But if someone chooses and prefers the other path, I do not say anything. I wait for the day when they will realize through various circumstances the folly they had committed. This also is a way of learning. The mother looks at a box of pencils on her table. Pencils on her table. Thank you, ma'am. Sorry, ma'am. Thank you, ma'am. அந்த ஸ்கெட்சை மட்டும் போடும் மதரோட சரி. இதோட தமிழாக்கம் தமிழ்ல படிக்கட்டுங்களாம்மா? தமிழ்ல படிங்க. அந்த இலக்கு நீண்ட உரையாடலில் ஒரு பகுதி. தொடக்கத்தில் தன்னுடைய படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்பும் ஒருவர் அனுமதி கேட்டதை பற்றி அன்னை குறிப்பிடுகிறார். நான் சரி என்றேன். அவன் உலகை பார்க்கவும் அனுபவம் பெறவும் விரும்புவதால் நான் சரி என்றேன். அவன் அமெரிக்கா செல்வதற்கு ஆர்வமாக இருந்தாலும் இதை பற்றிய ஸ்ரீ அரவிந்தரின் மேற்கோள் ஒன்று இருக்கிறது. உனக்கு தெரியுமா? நான் அதை பார்த்தால் உனக்கு அனுப்புகிறேன். இத்தகைய மனப்பான்மை உள்ளவர்களுக்கான மிக சரியான பதில் அது. எனக்கு அது நினைவில் இல்லை. அது எனக்கு கிடைத்தால் அவனுக்கு ஒரு பிரதி அனுப்புகிறேன். அது இவ்வாறு துவங்குகிறது. அப்பாதை நீளமானது, அதிக கடினமானது. ஓர் எளிய வழியை கண்டுபிடிப்பதற்காக எல்லா கஷ்டங்களையும் துறந்து விட வேண்டும் என்பது இதற்கு பொருள் அல்ல. அப்பொழுது அதிக நேரத்தையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் கூட இழந்து விடுவாய். இது எவ்வாறென்றால், இலக்கை அடைவதற்கான பாதை முற்றிலும் நேரானது, ஆனால் கடினமானது. அதைத்தான் நாம் பின்பற்றி செல்கிறோம், அல்லது ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு காட்டியது அதுவே. மற்றொரு பாதை இருக்கிறது. அது இலக்கை அடைய
நாம் சுற்றி செல்ல வேண்டும். இலக்கை அடைய சைகை மூலம் காட்டுகிறார். இப்படி 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 செல்ல வேண்டும். அதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். இவ்வுலகையும் பற்றிய அறிய வேண்டுமானால் இது தவிர்க்க முடியாதது. அனுபவத்தை பெற இந்த சுற்று வழியில்தான் செல்ல வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள். அது உண்மையல்ல. அது அவர்களுடைய அகந்தையை விருப்பத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். உண்மையில் இந்த வழியில் இலக்கை அடைய ஆயிரம் பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கும். மாறாக நம்முடைய வழியில் 1, 2, 5 அல்லது 6 பிறவிகளில் இலக்கை அடைந்துவிட முடியும். அது மனிதர்களையும் அவர்களது ஆர்வத்தையும் பொறுத்தது. எப்படியாயினும் இதுவே இலக்குக்கு இட்டு செல்லும் எந்த திருப்பமும் இல்லாத நேரான பாதை. ஆனால் ஒருவர் அந்த மற்றொரு பாதையை தெரிவு செய்தால் நான் எதுவும் சொல்ல போவதில்லை. பல்வேறு சூழ்நிலையின் மூலம் அவர்கள் தான் தவறு செய்து விட்டோம் என்று உணரும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். இதுவும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியே. நன்றிங்க. நன்றி. சோ இது மதர் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு நமக்கு சொல்லிட்டாங்க. நம்முடைய இந்த யோக பாதையை பின்பற்றும் பொழுது அது நேரான வழி, இப்படி சுத்தி சுத்தி போகணுங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. ஆனா இது அதுல என்ன சொல்றாங்க, பட் இட் இஸ் ஆல்வேஸ் இன் த பாடி அண்ட் ஆல்வேஸ் அப்பான் எர்த் தட் இஸ் டன், நாட் எல்ஸ்வேர். தட் இஸ் வை when one is in a body one must take advantage of it. நாம இந்த உடல்ல இருக்கும் பொழுதே அதற்கான அந்த வேலையை நாம ஆரம்பிச்சிடணும். and not waste one's time, not say அதாவது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற தள்ளி போடாம அதை உடனே இப்பவே அதை செய்யணும். It is much better to do it immediately. All the years you pass without making any progress are wasted years which you are sure to regret afterwards. அதாவது உங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதல் சொல்றேன். இத செய்ய முடிஞ்சா செய்யுங்க எல்லாரும். வெறுமன சாவித்திரி வாசிக்கிறதுக்கு பதிலா, வாசிக்கிறது நல்லது, அத அதுல ஒரு இதுவும் இல்லவே இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. 200% அந்த வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதே சமயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு 4-5 லைன் மட்டும் வாசிச்சுட்டு அதுல கஷ்டமான வார்த்தைகள் என்ன, அதை உச்சரிப்பது எவ்வாறு, இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இன்னும் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அது அன்னைக்கிட்ட கேட்டாக்க இன்னும் நேரடியாக அதனுடைய விளக்கம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க நோட் பண்ணியும் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதாவது யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம கையில, அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும். ஆனா அந்த வேலையை நம்ம எப்பயுமே அதை செய்யறதே இல்லை. சோ அதனால இந்த ரொம்ப பெரிய யோக சாதனை இல்லாட்டி நான் என்னைய நானே இப்படி மாத்திக்க போறேன், அதெல்லாம் ஓகே, அதுவும் சாத்தியம்தான். நேத்துக்கு இந்த இதுல லைஃப் டிவைன்ல படிச்சோம். முன்னாடி பழைய ரிஷிகளும் முனிவர்களும் என்ன செஞ்சாங்களாம், இது நாய்வாலு, we can't straighten the tail of the dog அப்படின்னு இப்படியே சொல்றாரு. இந்த வார்த்தையை அப்படியே சொல்றாரு லைஃப் டிவைன்ல. இத நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு they left the world. அந்த நிர்வாண நிலைக்கு வந்த உடனே அந்த முக்தி கிடைச்ச உடனே, அந்த தனிப்பட்ட முக்தி நிலை கிடைச்ச உடனே அவங்க போயிடுறாங்க. மனிதர்களை அப்படியே விட்டு போய் விடுகிறார்கள். ஆனா இந்த ஒவ்வொன்றத்தையும் மாத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியை எடுத்தது பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் தான். முதல்ல தங்களை அதுல போட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதை வழிகாட்டினாங்க. சோ நம்முடைய நாட்களை வீணாக்காமல் நாம அது செய்யணும். அடுத்த இதுவும் அதே போலயே இருக்கு. ஏன்னா இங்க நீ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு நீ உடனே செய்யணும்னா செய்யலாம். அதுலயும் அன்னையினுடைய கருணை பாருங்க. நீ இந்த பாடியில செஞ்சாலும் செய்யி, இல்லாட்டி செய்யலன்னாலும்
நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அந்த கருணை உள்ளம் கொண்ட நம் அன்னை அதையும் சொல்கிறார். சோ யூ மஸ்ட் சூஸ். யாராவது வாசிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா மேடம்? படிக்குமா. ஒரு நிமிஷம். You must choose. There is no force like that which chooses for you, or chance or luck or fate. That is not true. Your will is free. It is deliberately left free and you have to choose. It is you who decide whether to seek the light or not, whether to be the servitor of the truth or not. It is you. Or whether to have an aspiration or not. It is you who choose. And even when you are told, make your surrender total and the work will be done for you, it is quite all right. But to make your surrender total every day and every moment, you must choose to make your surrender total. Otherwise, you will not do it. It will not get done by itself. It is you who must want to do it. When it is done, all goes well. When you have the knowledge also, all goes well. And when you are identified with the divine, all goes even better. But till then, you must will choose and decide. Don't go to sleep lazily, saying, oh, the work will be done for me. I have nothing to do but let myself glide along with the stream. Besides, it is not true. The work is not done by itself because it is the least little thing thwarts your little thing thwarts your little will. Thwarts your little will. It says no, not that. Then, thank you, madam. Thank you. தமிழ்ல யாராவது வாசிக்குமா? படிக்குமாமா? படிங்கம்மா. மேடம் பேஜ் நம்பர் என்ன மேடம் ப்ளீஸ்? 283 தமிழ்ல. தமிழ். ஆமா, தேங்க்ஸ். நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏதோ ஒரு சக்தி உனக்காக தேர்ந்தெடுக்காது. அல்லது தற்செயலாக நடப்பது அதிர்ஷ்டம், விதி என்று சொல்ல முடியாது. இது உண்மை அன்று. உன்னுடைய சங்கல்பம், இச்சா சக்தி சுதந்திரமானது. வேண்டுமென்றே அது சுதந்திரமாக விடப்பட்டுள்ளது. நீ தேர்ந்தெடுத்தாக வேண்டும். பேரொளியை நாடுவதா வேண்டாமா? சத்தியத்தின் தொண்டனாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று நீயேதான் தீர்மானிக்க வேண்டும். ஆர்வம் இருக்க வேண்டுமா வேண்டாமா? நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உன்னுடைய சரணத்தை பூரணமாக்கு. எல்லாம் உனக்காக செய்யப்படும் என்று சொல்லியிருப்பது உண்மைதான். ஆனால் உன்னுடைய சரணத்தை பூரணமாக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் சரணத்தை பூரணமாக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உன்னால் அதை செய்ய முடியாது. அது தானாகவே நடந்து விடாது. நீதான் அதை செய்ய விரும்ப வேண்டும். சரணம் செய்து விட்டால் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். உன்னிடம் ஞானம் இருந்தால் அப்பொழுதும் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். நீ இறைவனுடன் ஐக்கியப்பட்டுவிட்டால் அதை விடவும் நன்றாக நடக்கும். ஆனால் அதுவரை நீ உன்னுடைய இச்சா சக்தியை உபயோகிக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். ஓ, இந்த வேலையை தெய்வ சக்தி எனக்காக செய்யும், நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீரோட்டத்தில் அப்படியே மிதந்து செல்ல வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டு சோம்பேறித்தனமாக உறங்கிவிடாது. அது உண்மை அன்று. வேலை தானாகவே நடந்து விடாது. நன்றிமா. இப்ப நம்ம அதானே சொல்றோம். என்ன சொல்லிடுறோம்? எல்லாமே என்னோட விதி, இல்லாட்டி எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா அந்த காலமெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. அது இப்ப பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய காலம் இது. நாம எந்த வருஷத்துல உட்கார்ந்துருக்கோம் சொல்லுங்க? என்ன செலிப்ரேட் பண்ண போறோம்? February 29.
சொல்லுங்க யாராவது. சூப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் டே, அதிமன சக்தி பூமிக்கு இறங்கிய நாள், இத கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? 1956 அந்த முதல்ல அது அந்த அதிமன சக்தி கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த தலைவிதி, அதிர்ஷ்டம், லக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இனிமே கிடையவே கிடையாது. எப்பயுமே அந்த தெரிவு செய்வது, அந்த தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த விதி எல்லாம் ஒண்ணுமே செல்லாது. நமக்கு வந்து முன்னாடியே நம்ம கிட்ட ஒரு பழமொழி இருக்கு, விதியை மதியால் வெல்லலாம். உண்டா இல்லையா? விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற பழமொழி முன்னாடியே இருக்கு. அந்த மதி அப்படிங்கிறது அது ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்ல, இட் இஸ் அ சாய்ஸ். அவ்வளவுதான், நம்ம தேர்ந்தெடுப்பது. நான் இப்படிதான் ஆகணும், இதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இதை நாம தேர்ந்தெடுத்துட்டோம். அதுல வந்து நம்முடைய மன உறுதியை முழுவதுமாக வைத்து விட்டோம் அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம். அவ்வளவுதான், அதுல வேற ஒண்ணும் இல்லவே இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அது வேற எப்படியும் ஆகவே ஆகாது. அதுதான் வந்து நாம இங்க பார்க்க வேண்டியது. ஆனால் நம்முடைய இந்த மனசு இருக்கே, அதுதான் அப்பப்ப அது குழப்பி விடும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வான், யாருக்கிட்டையாவது போய் கேட்போம். அவன் என்ன செய்வான், அவன் வந்து என்ன உலகத்துல வேற என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஒண்ணு நோய், இல்லாட்டி வேலை, இல்லாட்டி திருமணம், இல்லாட்டி குழந்தையின்மை, இந்த வியாபாரம், தொழில், இதை தாண்டி வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது சொல்லுங்க? நம்முடைய பிரச்சனைகளை இந்த 4-5 கேட்டகரியில அடைச்சிடலாமா? உண்டா இல்லையா? அடிச்சிடலாமா? அதுல அடைச்சிடலாம் எல்லாத்தையும். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலையே. சோ ஆனா மத்ததெல்லாம் வந்து அதெல்லாம் அது சப்டைட்டில்ஸ், இது மாதிரி ஒரு சப்டிவிஷன்ஸ் மாதிரி, அதெல்லாம் விட்டுடலாம். இந்த மெயினா இந்த ஒரு 4-5 விஷயத்துக்குள்ள இது எல்லாத்தையும் அடைச்சிடலாம். நீங்க வந்து ஆசிரமத்துல நிறைய பேர் நாமளும் லெட்டர் எழுதியிருப்போம், இல்லைன்னு சொல்லல. இந்த எல்லா கடிதங்கள்லையும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இது ஒண்ணுதான் இருக்கும், வேற எதுவுமே இருக்கவே இருக்காது. திரும்ப 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 இந்த ஒரே விஷயமே மீண்டும் மீண்டும் இருக்கும். இத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதனால வந்தது அப்படின்ற அந்த பாயிண்ட மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த லைஃப் வந்து, அதாவது அன்னையின் மூலமாக அது ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும். அவ்வளவுதான், அவங்களுடைய அருளோட அது நடந்துரும். ஏன்னா இது சொல்லி கொடுத்ததே அவங்க தானே, அதனால அது நடந்துடும். நீ தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏதோ ஒரு சக்தி உனக்காக தேர்ந்தெடுக்குது. நமக்கு எப்பயுமே வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுக்கணும், கொடுத்தாதான் நம்ம சாப்பிடுவோம். இப்ப வந்து அன்னைக்கிட்ட நீ ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொன்னாக்க, எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் நீ வந்து மதருக்கு ஒரு ஆசிரமுக்கு மணி ஆர்டர் அனுப்பு, இந்த எல்லா இதுவும் உனக்கு தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாக்க, சரி சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படி இறங்கும்போது, கொஞ்சம் எனக்காக நீ அனுப்பிச்சிடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. இத வந்து நம்ம என்ன சொல்றது? இந்த ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியலன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம முன்னேறுவோம்? என்ன செய்ய போறோம்? அதையாவது செய்யணும் இல்ல? ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு நடந்து போய் ஒரு மணி ஆர்டர் அனுப்பணும்னா அனுப்பணும். அப்பதான் அவர்களுடைய அந்த உணர்வோட, எனக்கு இது நடக்கல அப்படின்ற நினைவோட அன்னையை நினைத்து செய்ய முடியும். காரணம் வந்து அதுதான். ஆனா நமக்கு வந்து இங்க யாரோ ஒருத்தர் செஞ்சு நமக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துடணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக மனிதர்களுடைய அது இயல்பு. அது அல்லது தற்செயலாக நடப்பது அதிர்ஷ்டம், விதி என்றும் சொல்ல முடியாது அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. இது மாதிரி எதையுமே நம்ம சொல்ல முடியாது. இது உண்மை அன்று, இது நிஜமும் இல்லை. உன்னுடைய சங்கற்பம் சுதந்திரமானது, வேண்டுமென்றே அது சுதந்திரமாக விடப்பட்டுள்ளது. நீ எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த தற்போது உள்ள காலகட்டத்துல. முன்னாடியெல்லாம் பொழைக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்ப வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சு எப்படியோ வந்து ஒரு ஆள் வந்து கடைசி வரைக்கும் உயிர் வாழலாம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இப்போ மாறி போய் பல காலம் ஆயிப்போச்சு. சுதந்திரமாக விடப்பட்டுள்ளது. ஏன்னா அன்னை போட்ட விதை இது எல்லாமே. நீ தேர்ந்தெடுத்தாக வேண்டும். நாம தான் இதை வந்து சூஸ் பண்ணணும். என்னங்கிறது, பேரொழியை நாடுவதா வேண்டாமா, சத்தியத்தின் தொண்டனாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று நீயே தான் தீர்மானிக்க வேண்டும். ஆர்வம் இருக்க வேண்டுமா வேண்டாமா, நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உன்னுடைய சரணத்தை பூரணமாக்கு,
எல்லாம் உனக்காக செய்யப்படும் என்று சொல்லி இருப்பது உண்மைதான். இப்ப வந்து அன்னை வந்துதான் சொல்லிட்டாங்களே, எல்லாத்தையும் என்கிட்ட சரண்டர் பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தால் அது சரணாகதியும் அல்ல. ஏன்னா அந்த ஒரு சின்ன எஃபர்ட் போடணும். இல்லாட்டி இது மாதிரி இருக்கு, நான் இப்படி இத செஞ்சிருக்கேன், இத உங்களுக்கு ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த வேகம் வந்து அது விஸ்வரூபம் எடுக்கும். சோ அப்படிதான் நம்ம போகணுமே தவிர எல்லாத்தையும் படுத்து தூங்கிக்கிட்டே செய்யறது வந்து அது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் சரணத்தை பூரணமாக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். இந்த ஒவ்வொரு செகண்டையும் நான் உங்களுக்காக இதை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அதை முழுமையாக்கணும். இல்லாவிட்டால் உன்னால் அதை செய்ய முடியாது. அது தானாகவே நடந்து விடாது. அது தானாகவே நடக்காது. ஏன்னா அந்த ஒரு சின்ன ஸ்டெப்பாவது நம்ம செய்யணும்ல. அது கூட வேற யாராவது செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை. சில விஷயங்கள் வந்து நமக்கே ஒரு தெளிவு இல்லாதப்போ நம்மால் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அடுத்தது அது வருது. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இதை செய்தே தீருவேன் அப்படின்னாக்க அது நடந்துடும். அப்போ அது அன்னைக்கிட்டையும் சொல்லிடணும், வேகமாக நடந்துவிடும். நீ இறைவனுடன் அதாவது சரணம் செய்து விட்டால் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அது ஒரு பாயிண்ட். உன்னிடம் ஞானம் இருந்தால் அப்பொழுதும் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். ஞானம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பற்றின முழு தெளிவு உனக்கு இருக்கும் பொழுது அதுதான் அந்த ஞானம். அது வந்து எல்லாமே அப்பயும் நல்லா நடக்கும். உன்னிடம் ஞானம் இருந்தால் அப்பொழுதும் ஒழுங்காக நடக்கும். நீ இறைவனுடன் ஐக்கியப்பட்டு விட்டால் அதை விடவும் நன்றாக நடக்கும். அப்போ அந்த இறைவனோட அந்த யுனைட் ஆகும் பொழுது அது இன்னும் வந்து நல்லா நடக்கும். ஆனால் அதுவரை நீ உன்னுடைய இச்சா சக்தியை உபயோகிக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? நம்முடைய அந்த வில் அதை வந்து நாம எப்பயுமே அது ஸ்ட்ரைட்டா ஒரு ஆடாத அந்த தீச்சுவாலை போல அது நம்ம வச்சிருக்கணும். ஓ, இந்த வேலையை தெய்வ சக்தி எனக்காக செய்யும், நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீரோட்டத்தில் அப்படியே மிதந்து செல்ல வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டு சோம்பேறித்தனமாக உறங்கி விடாதே. எங்கேயாவது நடுவுல வந்து ரெஸ்ட் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு மதர் சொல்லுவாங்க. இந்த யோக பாதையில இல்ல எனக்கு இது போதும் அப்படின்னு எல்லாம் யூ ஹாவ் டு கோ த்ரூ. நீ எல்லாத்தையும் செஞ்சேதான் ஆகணும். என்னைக்கு யோகம் நீ சொல்லிட்டையோ இத கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை என்று வேலை தானாகவே நடந்து விடாது. அடுத்தது யாராவது இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமாம்மா? புவனேஸ்வரி அம்மா படிங்க. வாசிக்கிறேம்மா. தேங்க்யூ. வணக்கம்மா. ஒரே நிமிஷம் தான் வந்துட்டு. நத்திங் இஸ் டன் until everything is done. In the old Chaldean tradition, very often the young novices were given an image when they were invested with the white robe. They were told, do not try to remove that stains one by one. The whole robe must be purified. Do not try to correct your faults one by one, to overcome your weaknesses one by one. It does not take you very far. The entire consciousness must be changed. A reversal of consciousness must be achieved. A springing up out of the state in which one is towards a higher state from which one dominates all the weaknesses one wants to heal and from which one has the full vision of the work to be accomplished. I believe Sri Aurobindo has said this. Things are such that it may be said that nothing is done until everything is done. One step ahead is not enough. A total conversion is necessary. How many times have I heard people who were making an effort say, I try, but what's the use of my trying? Every time I think I have gained something, I find that I must begin all over again.
This happens because they are trying to go forward while standing still. They are trying to progress without changing their consciousness. It is the entire point of view which must be shifted. The whole consciousness must get out of the rut in which it lies so as to rise up and see things from above. It is only thus that victories will not be changed into defeats. Thank தேங்க்யூ. you, Ma. Thank you, Ma. தமிழ்ல யாராவது வாசிங்க. வாசிங்கம்மா, ராதாராணி வாசிங்க. தேங்க்யூம்மா. எல்லாம் செய்யப்படும் முன் ஒன்றுமே செய்யப்பட்டதாகாது. பழைய கால தீய சம்பிரதாயத்தில் தீட்சை பெறும் இளம் சாதகர்களுக்கு வெண்ணிற அங்கி அணிவிக்கும் போது இவ்வாறு சொல்லப்படும். அங்கியிலுள்ள கரையை ஒவ்வொன்றாக நீக்க முயலாதீர்கள். அங்கி முழுவதும் சுத்தம் செய்யப்பட வேண்டும். உன்னிடமுள்ள குறைகளை ஒவ்வொன்றாக திருத்த முயலாதே. உன்னிடமுள்ள பலவீனங்களை ஒவ்வொன்றாக வெல்ல முயலாதே. அந்த முறையில் நீ அதிக தூரம் செல்ல முடியாது. உணர்வு முழுவதும் மாற வேண்டும். உணர்வில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட வேண்டும். நீ இப்போதுள்ள உணர்வு நிலையிலிருந்து ஓர் உயர்நிலைக்கு தாவிச் செல்ல வேண்டும். அந்த நிலையிலிருந்து நீ குணப்படுத்த நினைக்கும் பலவீனங்களை எல்லாம் அடக்கலாம். அங்கிருந்து நீ செய்து முடிக்க வேண்டிய வேலையின் முழு காட்சியையும் பெறலாம். ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு கூறியுள்ளார் என்று நினைக்கிறேன். விஷயங்கள் அமைந்துள்ள முறையில் எல்லாம் செய்யப்படும் முன் ஒன்றுமே செய்யப்பட்டதாகாது என்று சொல்லலாம். ஒரு அடி முன்னால் சென்றால் போதாது, முழு மாற்றம் தேவை. நான் முயல்கிறேன், ஆனால் நான் முயன்று என்ன பயன்? ஏதோ வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று நான் எண்ணும் ஒவ்வொரு தடவையும் எல்லாவற்றையும் திரும்பவும் செய்ய வேண்டியிருப்பதை காண்கிறேன். சாதனையில் முன்னேற முயற்சி செய்கிறவர்கள் எத்தனையோ தடவைகள் என்னிடம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நடப்பதற்கான காரணம் அவர்கள் அசையாமல் நின்று கொண்டே முன்னே போக பார்க்கிறார்கள். தங்களுடைய உணர்வை மாற்றாமல் முன்னேற முயல்கிறார்கள். உன்னுடைய நோக்கு முழுவதும் மாற வேண்டும். உன்னுடைய உணர்வு முழுவதும் அது இப்போது கிடக்கும் பழம் தடத்திலிருந்து வெளியேறி மேலே சென்று எல்லாவற்றையும் அங்கிருந்து பார்க்க வேண்டும். இப்படித்தான் வெற்றிகள் தோல்விகளாக மாறுவதை தடுக்க முடியும். நன்றிமா. தேங்க்யூ. அதாவது நாம ஒரு சில சமயம் அண்ணன் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, பெரிய விஷயங்களை எல்லாம் மாற்றிடுவோம். ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மள மாத்திக்க முடியாது. அது ரொம்ப அவ்வளவு கஷ்டப்படும். இந்த நாய்வால் மாதிரி அதை நிமித்தவே முடியாது. அது இந்த 21st அன்னைக்கு ஆசிரம் டைனிங்க்கு போனோம். நானும் ஸ்ரீராமுலும் போனோம். அப்ப பார்த்தா ஒரு அம்மா அந்த மெயின் ஹால்லயே அங்க எங்க அந்த மதரோட போட்டோஸ் எல்லாம் வச்சு அந்த பியூட்டிஃபுல்லா அதை டெக்கரேட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அரங்கசாமி கணேஷ் எல்லாரும் போட்டிருந்தாங்க. அந்த அந்த இடத்துல உட்காந்து அந்த அம்மா போன்ல பேசிட்டே இருக்காங்க. எங்களுக்கு கியூ மெதுவா நகருது. she keeps on talking. எனக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ இந்த உணர்வு நிலை எங்க மாறி இருக்குது? அது மாறாம அப்படியே தானே இருக்கு. நமக்கு என்ன நம்முடைய இந்த லௌகீக தேவைகளுக்காக நாம இப்படி வரக்கூடாது. இந்த மொத்தத்தையும் மாத்திடணும். இப்ப அன்னை சொல்றது போல இந்த பழைய காலத்திய சம்பிரதாயத்தில் தீட்சை பெறும் இளம் சாதகர்களுக்கு வெண்ணிற அங்கி அணிவிக்கும் போது இவ்வாறு சொல்லப்படும். ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸ, அதாவது இந்த சமயத்தை பின்பற்றும் அந்த இவங்களுக்கு அந்த போதகர்கள் அது மாதிரி ஆறவங்களுக்கு இது போற ஒரு வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க. அதுல இது மாதிரி சொல்லுவாங்களாம், அந்த அங்கியில் உள்ள கரையை ஒவ்வொன்றாக நீக்க முயற்சிக்காதீர்கள், மொத்த அங்கியில இருக்கிற கரையையும் நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது எவ்வளவு ஒரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இது இல்லையா? எல்லாத்தையும் மாத்தணும், இல்லாட்டி என்னத்துக்கு? அது வேஸ்ட் தானே. அது அத்தனை விஷயத்தையும் மாத்தணும். நம்முடைய சூழல், நம்முடைய நாம் பார்க்கும் அந்த பார்வை, நம்முடைய வியூ பாயிண்ட் எது இருக்கோ, நாம் ஒரு விஷயத்தை எவ்வாறு அணுகுகிறோம், இந்த எல்லா விஷயத்தையும் மாத்தணும். சாதாரண அந்த வழியிலேயே நாம் அதை பார்ப்பதை விட்டுவிட வேண்டும். உன்னிடம் உள்ள குறைகளை ஒவ்வொன்றாக திருத்த முயலாது.
உன்னிடம் உள்ள பலவீனங்களை ஒவ்வொன்றாக வெல்ல முயலாது. இதெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்காத. அந்த முறையில் நீ அதிக தூரம் செல்ல முடியாது. என்னைக்கு அதெல்லாத்தையும் மாத்துறது? அதனால உணர்வு முழுவதும் மாற வேண்டும். உணர்வில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட வேண்டும். நீ இப்போதுள்ள உணர்வு நிலையிலிருந்து ஓர் உயர்நிலைக்கு தாவி செல்ல வேண்டும். இங்க இருந்து அப்படி அந்த பழைய அனுபவங்களை எல்லாம் ஒரு ஸ்ப்ரிங் போர்டு போல நீ யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க மதர். அந்த ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் நீ வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது அடுத்த ஒரு நிலைக்கு செல்வதற்கு அந்த இதுல எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் டைவ் அடிக்கும் போது அந்த ஒரு போர்டுல நின்று இப்படி இது பண்ணி குதிச்சு மேல போய் அப்படி குதிப்பாங்க. சோ அது போல அந்த அந்த போர்டு போல அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையிலிருந்து நீ குணப்படுத்த நினைக்கும் பலவீனங்களை எல்லாம் அடக்கலாம். அங்கிருந்து நீ செய்து முடிக்க வேண்டிய வேலையின் முழு காட்சியையும் பெறலாம். அப்போ அந்த மேல இருந்து பார்க்கும்போது நமக்கு ஓ இத்தனை நாள் நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமோ, ஓ இதுவாக தான் இது அப்ப இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பதான் நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா எந்த ஒரு கஷ்டமோ இல்லாட்டி துன்பமோ அது சும்மா வேணும்னே நமக்கு வர்றதில்லை. அது ஏதோ ஒன்றை கொண்டு வருவதற்காக ஒரு படிப்பினையை நாம் முன்னேறுவதற்கு ஒரு மார்க்கமாக அது இருக்கு. அவ்வளவுதான். சாவித்திரியில எல்லாம் ரொம்ப அழகழகான வரிகள் வரும். இந்த ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு ஒவ்வொரு பெயினும் ஒரு சாட்டையடி போல. ஏன்னு சொன்னா ஆன்மாவுக்கு, ஏன்னா ஆன்மா அதை விரும்புகிறது. ஏன்னா அது முன்னேறணும், இப்ப இருக்கிற பிறவியிலே அது முன்னேறணும்னு பாக்குது. அதனாலதான் இது மாதிரி விஷயங்கள்லாம் அது வருது. ஏன்னா அதை ரொம்ப சந்தோஷமா அதை அனுபவிக்குமா அந்த ஆன்மா. ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு கூறியுள்ளார் என்று நினைக்கிறேன். விஷயங்கள் அமைந்துள்ள முறையில் எல்லாம் செய்யப்படும் முன் ஒன்றுமே செய்யப்பட்டதாகாது என்று சொல்லலாம். அதாவது எல்லாத்தையும் செஞ்சிடணும். அந்த கான்சியஸ்னஸையே ஒரு ரிவர்சலுக்கு அதை கொண்டு வந்துடணும். ஓரடி முன்னால் சென்றால் போதாது, முழு மாற்றம் தேவை. நான் முயல்கிறேன், ஆனால் நான் முயன்று என்ன பயன்? ஏதோ வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று எண்ணும் ஒவ்வொரு தடவையும் எல்லாவற்றையும் திரும்ப செய்ய வேண்டியிருப்பதை காண்கிறேன். சாதனையில் முன்னேற முயற்சி செய்கிறவர்கள் எத்தனையோ தடவைகள் என்னிடம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். நமக்கும் அப்படிதான் தோணும், என்னவோ முன்னேற மாதிரி இருக்கு, ஆனா திரும்பியும் அங்கேயே நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அவர்கள் அசையாமல் நின்று கொண்டே முன்னே போக பார்க்கிறார்கள். என்ன நின்ன இடத்துல இருந்துட்டேவும் என்ன யாராவது தூக்கி கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நாம பாக்குறோம். தங்களுடைய உணர்வை மாற்றாமல் முன்னேற முயல்கிறார்கள். அப்ப இந்த உணர்வை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். அது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளையோ மற்ற எதையுமே குறை சொல்லி பலன் இல்லை. நான்லாம் பல பேருக்கு தேங்க் பண்றது உண்டு. ஓப்பனாவே ஒரு மீட்டிங்ல நான் சொன்னேன், ரொம்ப தேங்க் பண்றேன் இவருக்கு, இவராலதான் நான் யோக சாதனை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அந்த ஒரு நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய பார்வை, உணர்வு மாறும் பொழுது அது மாறிவிடும். உன்னுடைய உணர்வு முழுவதும் அது அப்போது கிடக்கும் பழந்தடத்திலிருந்து வெளியேறி மேலே சென்று எல்லாவற்றையும் அங்கிருந்து பார்க்க வேண்டும். இப்படிதான் வெற்றிகள் தோல்விகளாக மாறுவதை தடுக்க முடியும். இப்படிதான் அதை எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும். அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? மற்றவர்கள் செய்யவில்லை. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. நான் வாசிங்கம்மா, வாசிங்க. Thank you. Others are not doing it. What prevents me from opening myself to the divine's influence is the suggestion. Why hurry? Why so soon? Since the others are not doing it. This is a frightful platitude. But even if you must be the one and only being in the whole creation who gives himself integrally in all purity to the divine, and being the only one, being naturally also absolutely misunderstood by everybody.
scoffed, scoffed at, scoffed at, reduced, ridiculed, ridiculed, hated, ridiculed, hated, even if you were that. There is no reason for not doing it. One must be either a tinsel actor or else a fool, because others don't do it. But what does it matter whether they do it or not? Why the whole world may go the wrong way, it does not concern me. There is only one thing with which I am concerned, to go straight. What others do, how is it my concern? It is their business, not mine. This is the worst of all slaveries. Thank you, ma'am. something. தமிழ்ல யாராவது வாசிங்களா? மேடம் நான் வாசிக்கிறேன் மேடம். வாசிங்கம்மா. மற்றவர்கள் செய்யவில்லை, என்னை இறைவனுடைய பிரபாவத்திற்கு திறக்க விடாது தடுப்பது இந்த சூசனைத்தான். ஏன் அவசரப்பட வேண்டும்? ஏன் அவ்வளவு சீக்கிரத்தில் செய்ய வேண்டும்? மற்றவர்கள் யாரும் செய்யவில்லையே. இது பயங்கரமான சாக்கு போக்கு. இந்த சிருஷ்டியை முழுவதிலுமே தன்னை முழு தூய்மையுடன் முழுமையாக இறைவனுக்கு கொடுக்கும் ஜீவன் நீ ஒருவன் மட்டுமாகவே இருந்த போதிலும் அதனால் எல்லோராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இழக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டும் இகழப்பட்டு கேலி செய்யப்பட்டும் பகைக்கப்பட்டாலும் இப்படியெல்லாம் நடந்தாலும் நீ அதை செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்க முடியாது. ஒரு முட்டாள்தான் அப்படி செய்வான். மற்றவர்கள் செய்யவில்லையா? அவர்கள் செய்யாவிட்டாலும் உனக்கென்ன? உலகம் முழுவதுமே தவறான பாதையில் செல்லலாம். அதனால் எனக்கு கவலை இல்லை. நான் நேரே செல்ல வேண்டும். அது ஒன்றே என் கவலை. பிறர் என்னை செய்கிறார்கள் என்பதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அது அவர்கள் காரியம், என் காரியம் அன்று. இப்படி நான் நீ சொல்ல வேண்டும். எவ்வளவு மோசமான அடிமைத்தனம் இது. நன்றி மேடம். அடுத்தவங்க செய்யல, எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க. அதனால நானும் நமக்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு எதுலயாவது ஒரு இதுல சொல்லிடுவாங்க, அந்த சிலையில இருந்து பால் வருது அப்படின்னா எல்லாரும் அங்கே ஓடுவாங்க இல்ல, இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து தண்ணி வருது அப்படின்னா எல்லாரும் ஓடுவாங்க. சோ அந்த ஒரு இது செஞ்சனாக்க எல்லாரும் அதை நோக்கியே ஓடுவது. இப்ப அததான் இங்க வந்து கேக்குறாங்க, எல்லாரும் வந்து பிரபாவத்திற்கு திறக்க விடாது தடுப்பது இந்த சூசனை தான். ஏன் அவசரப்பட வேண்டும்? ஏன் இவ்வளவு சீக்கிரமாக செய்ய வேண்டும்? மற்றவர்கள் யாரும் செய்யலையே, வேற யாரும் செய்யலையே, நீ மட்டும் ஏன், நான் மட்டும் ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எப்பயுமே வருது. ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிற? இது வந்து நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் வந்து அன்னையை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. பலர் வீட்டுல இதற்கான எதிர்ப்பும் இருக்கும். இதெல்லாம் சகஜம்தான். ஆனாலும் நாம வந்து நம்முடைய பாதையை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. இது பயங்கரமான சாக்குப்போக்கு. இந்த சிருஷ்டி முழுவதிலுமே தன்னை முழு தூய்மையுடன் முழுமையாக இறைவனுக்கு கொடுக்கும் ஜீவன் நீ ஒருவன் மட்டுமாகவே இருந்த போதிலும், நீ ஒரே ஒரு ஆளுதான், ரெஸ்ட் ஆஃப் த ஹியூமனிட்டி வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற நிலையில் கூட அதனால் எல்லோராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, இதனால எல்லாரும் வந்து நம்மள தவறா புரிஞ்சுக்குவாங்க, இல்லாட்டி நம்மள கேலி செய்வாங்க, நம்மள வந்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க, பகைக்கப்பட்டாலும், இப்படியெல்லாம் நடந்தாலும், இவ்வளோ தூரம் நடந்தாலும் நீ அதை செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்க முடியாது. அதுக்காக அதை வந்து ஒரு காரணமா வச்சுட்டு நீ செய்யாம இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஒரு முட்டாள் தான் அப்படி செய்வான். மற்றவர்கள் செய்யவில்லையே, அவர்கள் செய்யாவிட்டால் உனக்கு என்ன? வேற யாரும் செய்யலன்னா உனக்கு என்ன? நீ வந்து உன்னோட இதை பார்த்துட்டு நீ போ. இப்ப நம்ம வந்து யாருக்காக சாப்பிடுறோம்? மத்தவங்களுக்காக சாப்பிடுறோமா, நம்மளுடைய வயிற்றுக்காக சாப்பிடுறோமா? அந்த ஒரு சின்ன இதை எடுத்துக்கிட்டா கூட போதும். யாருக்காக அப்ப வாழணும்? நமக்காக தான் வாழ்றோம், நமக்காக தான் அதை செஞ்சுக்கிறோம். யாரு கேலி செஞ்சா என்ன?
நாம் சத்தியத்தை நோக்கி நடை போடுகிறோம் அப்படின்னு சொன்னா வீறு நடை போட்டு போக வேண்டியதுதான். யார பத்தியும் நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. அவர்கள் செய்யாவிட்டாலும் உனக்கு என்ன, உலகம் முழுவதுமே தவறான பாதையில் செல்லலாம். அதாவது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர் மட்டும்தான் அந்த சுதந்திர போராட்ட காலத்துல ஒரே ஒரு தலைவராக அவர் இருந்தார். எல்லா விதத்திலையும், நேர்மையிலும் சரி, இல்லாட்டி அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஞானமும் சரி, ஆங்கில புலமையும் சரி, எதிர்காலத்தில் என்னவாக இருக்கணும், இந்தியா எப்படி மாறணும். அதாவது அவர் அதுல ரொம்ப கரெக்டா எழுதியிருப்பார். அவர் பிரிட்டிஷாருக்கு பகைவர் அல்ல, ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். ஆனா அது மட்டும் நோக்கம் இல்ல, அது எக்கனாமிக்கலா, பொருளாதார ரீதியாக எப்படி மாறணும், தொழில்துறையில் எப்படி அது முன்னேறணும், இது மாதிரியான கல்வியில் எப்படி முன்னேறணும், இது மாதிரியான பல தொலைநோக்கு பார்வையை அவர் அந்த சமயத்துல அரசியலில் ஈடுபடும் பொழுது அதை வைத்திருந்தார். இது எத்தனை பேருக்கு புரியும்? இன்னைக்கு வரைக்கும் கூட ஒருத்தருக்கும் புரியாது. அத அவருடைய அந்த பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாம் படிச்சேன்னாக்கா அது அவ்வளவு அழகா இருக்கும். அவர் செயல்பட்ட விதம். ஏன்னா ஒரு இந்திய சுதந்திரத்திற்காக, சுதந்திரம்னா அதுக்காக மட்டும் இல்ல, நம்முடைய பல தலைவர்கள் அது சுதந்திரத்திற்காக பிரிட்டிஷாரை எதிர்க்கிறது அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? நம்முடைய தலைவர்களை தான் முதல்ல எதிர்த்தார். நம்முடைய தலைவர்களை, இந்திய தலைவர்களை தான் முதல்ல எதிர்த்தார். ஏன்னா எப்படி நீங்க ஒரு சும்மா ஒரு மிதவாதிகளாக இருந்து இப்படி செயல்படுறீங்க, எத்தனை உயிர்களை நாம இப்படி இழக்க போகிறோம் அப்படிங்கிறதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அப்புறம்தான் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இந்திய சுதந்திரத்திற்காக அப்படின்ற அந்த முழு சுதந்திரம் அப்படிங்கிறத முன் வச்சார். இத முதல்ல செஞ்சது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான். சோ இது போல அந்த உலகமே அதை அப்ப அதை பார்க்கும் நிலையில் இல்லை, யாரும் ஒத்துக்கொள்வதாக இல்லை. ஆனாலும் பகவான் அதை செஞ்சார். அதாவது நான் நேரே செல்ல வேண்டும், அது ஒன்றுதான் என் கவலை. பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நானே என் கவலைப்பட வேண்டும். அதே போலதான் இந்த கிரிப்ஸ் கமிஷன் அப்போ அதை சொன்னார், இதை ஏத்துக்கோங்க, இது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். அப்ப நம்முடைய தலைவர்கள் அதை ஏற்கவில்லை. இவர்தான் எப்பயோ என்ன ஆன்மீகம்னு போயிட்டாரு, சாமியாரா போயிட்டாரு, இவர் எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது அப்போ. அதனாலதான் இந்த நாடு பிரிவினை அடைந்து இன்னைக்கு வரைக்கும் நாம இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது மக்களும் சரி, எல்லாரும் சரி, மக்கள் தான் அவஸ்தைப்படுறாங்க இல்லையா? சோ இது மாதிரி பல விஷயங்களை அவர் அவர்கிட்ட கேட்கப்பட்டது. ஏன் இப்படி நீங்க அவங்கதான் ஒத்துக்க போறது இல்ல, நீங்க எதுக்கு எழுதி அனுப்புறீங்க? இது என்னுடைய தாய் திருநாடு, என்னுடைய தாய் திருநாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய கடமை, அதனால நான் எழுதுறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அதுக்கு பதில் சொன்னார். சோ அதுதான் எவ்வளவு மோசமான அடிமைத்தனம். இதெல்லாம் எதுவும் செய்யாம இருப்பது, இல்லாட்டி மற்றவர்களை இது பண்ணுவது அப்படிங்கிறது அடிமைத்தனம். டைம் இருக்கா? இன்னும் இந்த பேரா முடிச்சிடலாம். அடுத்தது வாசிங்க. யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது வாசிக்கட்டுமா? வாசிங்க. Your best friend. Your friend is not one who encourages you to come down to your lowest level, encourages you to do foolish things along with him or fall into bad ways with him, or one who commends you for all the nasty things you do. That's quite clear. We don't like the company of someone who has a contagious disease and avoid him carefully. Generally, he is segregated so that it does not spread. But the contagion of vice and bad behavior, the contagion of depravity, falsehood, and what is base is infinitely more dangerous than the contagion of any disease. And this is what must be very carefully avoided. You must consider as your best friend the one who tells you that he does not wish to participate in any bad or ugly act, the one who gives you courage to resist low temptations. He is a friend. He is the one you must associate with, and not someone with whom you have fun and who strengthens your evil propensities. That's all.
Now we won't labor the point, and I hope that those I have in mind will understand what I have said. Indeed, you should choose as friends only those who are wiser than yourself, those whose company enables you and helps you to master yourself, to progress, to act in a better way and see more clearly. And finally, the best friend one can have is not he the divine, to whom one can say everything, reveal everything. For there indeed is the source of all compassion, of all power to efface every error when it is not repeated, to open the road to true realization. It is He who can understand all, heal all, and always help on the path. Help you not to fail, not to falter, not to fall, but to walk straight to the goal. He is the true friend, the friend of good and bad days, the one who can understand, can heal, and who is always there when you need him. When you call him sincerely, he is always there to guide and uphold you and to love you in the true way. Thank you, ma'am. நான் படிக்கட்டுமா மேடம்? படிக்குமா. உனது சிறந்த நண்பன் உன்னை மிகவும் தாழ்ந்த மட்டத்திற்கு வர ஊக்குவிக்கிறவன். அவனோடு சேர்ந்து முட்டாள்தனமான காரியங்களை செய்ய, அவனது தவறான வழிகளில் செல்ல ஊக்குவிக்கிறவன். நீ செய்கிற அசிங்கமான காரியங்களுக்காக உன்னை பாராட்டுகிறவன் உன்னுடைய நண்பன் அல்ல என்பதில் சந்தேகமே இல்லை. யாருக்காவது தொற்று நோய் இருந்தால் நாம் அவனுடன் நெருங்கி பழக மாட்டோம். கவனமாக அவனிடமிருந்து விலகி விடுவோம். பொதுவாக அவனிடமிருந்து அந்த நோய் பிறருக்கு பரவ விடாமல் இருக்க அவனை ஒரு தனி இடத்தில் ஒதுக்கி வைப்பார்கள். தீயொழுக்கம், தவறான நடத்தை, கயமை, பொய், கீழ்மை இவையெல்லாம் எந்த தொற்று நோயையும் விட மோசமான தொற்று நோய்களாகும். இவற்றை வெகு கவனமாக தவிர்க்க வேண்டும். எவன் உன்னுடைய தவறான அல்லது அசிங்கமான செயல்களில் பங்கு கொள்ள மறுக்கிறானோ, தவறான செயல்களை செய்ய தூண்டுதல் ஏற்படும் போது அதை எதிர்த்து நிற்க எவன் உன்னை ஊக்குவிக்கிறானோ அவனே உன் நண்பன். அவனையே உன்னுடைய சிறந்த நண்பனாக நீ கருத வேண்டும். அப்படிப்பட்டவனுடன் தான் நீ பழக வேண்டும். எவனுடன் வேடிக்கைகளில் ஈடுபடலாமோ, எவன் உன்னுடைய தீய குணங்களை பலப்படுத்துகின்றானோ அவனுடன் அன்று. அவ்வளவுதான். இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பவில்லை. நான் யாரை மனத்தில் கொண்டு இதை சொல்கிறேனோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். உண்மையில் யார் உன்னை விட அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய கூட்டுறவு உன்னை சான்றோனாக்குகிறதோ, உன்னை நீ அடக்கியாளவும் முன்னேறவும் நன்றாக செயல்படவும் விஷயங்களை மேலும் தெளிவாக காணவும் உதவுகிறதோ அவர்களையே நீ நண்பனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இறுதியாக நீ பெறக்கூடிய மிக சிறந்த நண்பன், எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய, உன்னை முற்றிலும் திறந்து காட்டக்கூடிய நண்பன் இறைவனே அல்லவா? எல்லா கருணையின் ஊற்றும் திரும்பவும் செய்யாவிட்டால் நமது பிழைகளை எல்லாம் துடைத்து விடக்கூடிய சக்தியின் ஊற்றும் உண்மையான சித்திக்கு வழியை திறப்பவனும் அவனே அல்லவா? எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவனும் எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடியவனும் பாதையில் தவறாமல் தடுமாறாமல் வீழ்ந்து விடாமல் லட்சியத்தை நோக்கி நேரே நடந்து செல்ல உதவுகிறவனும் அவனே. அவனே உண்மையான நண்பன், வாழ்விலும் தாழ்விலும் நீங்காத நண்பன், உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய குணமாக்கக்கூடிய நண்பன், வேண்டும்போது எப்பொழுதும் ஓடி வரும் நண்பன். நீ மனப்பூர்வமாக அழைத்தால் உனக்கு வழிகாட்டவும் உன்னை தாங்கவும் அவன் எப்பொழுதும் இருப்பான். அதோடு உண்மையான முறையில் உன்னை நேசிப்பான். நன்றி மேடம். நன்றி. உனது சிறந்த நண்பன். மதர் நமக்கு அன்னை முதலில் சொல்லக்கூடியது எப்படி ஒரு நண்பனை, எந்த மாதிரியான நண்பனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது நமக்கு தெரிந்ததுதான். உன் நண்பனை பற்றி கூறு, நான் உன்னை பற்றி கூறுகிறேன் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏசே அது போல நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத அன்னை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அதை சொல்றாங்க. உன்னை மிகவும் தாழ்ந்த மட்டத்திற்கு வர ஊக்குவிக்கிறவன், அவனோடு சேர்ந்து முட்டாள்தனமான காரியங்களை செய்ய அல்லது தவறான வழிகளில் செல்ல ஊக்குவிக்கிறவன், நீ செய்கிற அசிங்கமான காரியங்களுக்காக உன்னை பாராட்டுகிறவன் உன்னுடைய நண்பன் அல்ல
என்பதில் சந்தேகமில்லை. இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். யாருக்காவது அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாங்க. இது மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து கான்டேஜியஸ், இது வந்து தொற்று நோய் பரவுவது போல பரவக்கூடியது. இப்ப அது போலதான் இந்த சமீப காலத்து இந்த இன்டர்நெட் விஷயங்களும் அதுதான். அதுல வந்து எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஆனா சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அதே சமயம் மற்ற விஷயங்களும் இருக்கு. ஆனா நம்ம நல்ல விஷயங்களையே வந்து தேட ஆரம்பிச்சோம்னாக்கா அந்த நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய தகவல்கள், நிறைய அறிவு பெறுவதற்கான பல வாய்ப்புகள் அதுல இருக்கு. ஆக இது வந்து நாம தான் இதை தீர்மானிக்கணும். நாம யாரை தேர்ந்தெடுக்கணும், நாம எதை தேர்ந்தெடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி the choice is ours. இது வந்து தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது நம்முடையது. ஒரு யாருக்காவது தொற்று நோய் இருந்தால் நாம் அவனுடன் நெருங்கி பழக மாட்டோம். கோவிட் வந்தப்பெல்லாம் அவங்க வந்து கதவு மூடிட்டாங்க, வீட்டுல வந்து இந்த ஒரு இதையை அடைச்சிட்டாங்க, தகரத்தை. அது போல பொதுவாக அவனிடமிருந்து அந்த நோய் பிறருக்கும் பரவிடாமல் இருக்க அவனை ஒரு தனி இடத்தில் ஒதுக்கி வைப்பார்கள். அது போல நாம வந்து ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லல, பட் நாம வந்து அவனிடம் இருந்து ஒதுங்கிக்கணும். ஏன்னா அந்த வியாதி நமக்கு பரவிடக்கூடாது, அவ்வளவுதான். தீயொழுக்கம், தவறான நடத்தை, கயமை, பொய், கீழ்மை இவையெல்லாம் எந்த தொற்று நோயையும் விட மோசமான தொற்று நோய்கள் ஆகும். இது வந்து அன்னையினுடைய வாழ்க்கையில கூட ஒரு இன்சிடென்ட். அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்தாருனாக்க யாரோ தேடி வருவாங்க. வந்தாருனாக்கா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுவாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா அன்னை வந்து வேற வழி இல்லாம அம்மா சொன்னதை அப்படியே சொல்லிடுவாங்க. இத வந்து பின்னாடி ஆசிரமத்துல வந்து சொல்றாங்க, எனக்கு பல காலம் என்னுடைய மனதை அது உரித்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், ஏன் நான் பொய் சொன்னேன் அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நானு அப்படின்னு அன்னை சொல்றாங்க. அப்போ குழந்தை பருவத்தில் அதுவும் வந்து தனக்காக சொல்லல, இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதை கூட அன்னை வந்து சொல்கிறார். இதை வந்து கவனமாக தவிர்க்க வேண்டும். எவன் உன்னுடைய தவறான அல்லது அசிங்கமான செயல்களில் பங்கு கொள்ள மறுக்கிறானோ, யாரெல்லாம் அது மாதிரி உன்னுடைய கெட்டதுக்கெல்லாம் யாரும் என்கரேஜ் பண்ணாம இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான நண்பர்கள். தவறான செயல்களை செய்ய தூண்டுதல் ஏற்படும் பொழுது அதை எதிர்த்து நிற்க எவன் உன்னை ஊக்குவிக்கிறானோ, இது மாதிரி ஒண்ணு நடக்கும்போது இல்லாட்டி ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுக்கு நேர் எதிராக ஒருத்தன் உனக்கு நின்னா அப்படின்னு சொன்னா அவன்தான் உன்னுடைய உண்மையான நண்பன். அவனே உன்னுடைய சிறந்த நண்பனாக நீ கருத வேண்டும். அப்படிப்பட்டவனுடன் தான் நீ பழக வேண்டும். எவனுடன் இது வந்து திருப்பியும் வேடிக்கைகளில் ஈடுபடலாமோ, எவன் உன்னுடைய தீக்குணங்களை பலப்படுத்துகிறானோ அவனுடன் அன்று, அவ்வளவுதான். இத வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. நான் இதை யாருக்கு சொல்றேன்னா அவங்க புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையில் யார் உன்னை விட அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய கூட்டுறவு உன்னை சான்றோனாக்குறதோ, உன்னை நீ அடக்கி ஆளவும் முன்னேறவும் நன்றாக செயல்படவும் விஷயங்களை மேலும் தெளிவாக காண உதவுகிறதோ அவர்களையே நீ நண்பர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். பெரும்பாலான சமயங்கள்ல வந்து ஒரு சத் சங்கம் அப்படின்னு இப்ப நம்ம நிறைய ஆன்லைன்ல நடத்துறோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அதற்கான வாய்ப்பு மிக மிக நமக்கு குறைவாக இருந்தது. பல சான்றோர்களுடைய இது வந்து நமக்கு கிடைக்கல. ஆனா இப்ப கொஞ்சம் அது இந்த ஆன்லைன் மீட்டிங்னால நமக்கு நிறைய கிடைக்குது. அது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வந்து இது மாதிரி பெரியவர்களுடன் பேசும் பொழுது நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த கிட்டு ரெட்டி அவர் வந்து தன்னுடைய பல அனுபவங்களை எல்லாம் நான் பகிர்ந்து கொண்டார் பல முறை. சோ அது போல கேட்கும் பொழுது ஓ இவங்கெல்லாம் எவ்வளவு இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அது ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு உறுதியையும் நமக்கு வந்து அது கொடுக்கும். இது போல சான்றோர்களுடைய பேச்சு, அவர்களுடைய அனுபவங்கள், அவர்கள் அதிலிருந்து வெளிவந்த விதம், அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட அதை நமக்கு சொல்லும் பொழுது நமக்கும் அது போன்ற ஒரு இது ஏற்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி இறுதியாக நீ பெறக்கூடிய மிகச்சிறந்த நண்பன், எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய, உன்னை முற்றிலும் திறந்து காட்டக்கூடிய நண்பன் இறைவனே அல்லவா. ஏன்னா இது வந்து நமக்கு தெரியும். ஸ்ரீ அரபிந்து ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காரு, ஏன்னா இறைவன் தான் என்னுடைய நண்பன், அவன் தான் எனக்கு ஆசான், அவன் தான் என்னுடைய அன்பன், அவன் தான் எனக்கு எல்லாமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதியார் பாட்டு கூட வரும்,
நண்பனாக, நல்ல ஆசிரியனாய் அப்படின்னு எல்லாம் வரும். சோ சிறந்த நண்பன் இறைவனாக மட்டுமே, அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தராக மட்டுமே இருப்பார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலாம், என்னை இவங்க இன்னைக்கு பாராட்டினாங்கன்னு சொல்லலாம், இன்னைக்கு எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி எனக்கு நான் வந்து இவங்களை மனசுக்குள்ள இவ்வளவு திட்டுனேன், சபிச்சேன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் அவர்கள்ட்ட வந்து நாம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, எல்லா கருணையின் ஊற்றும், திரும்பவும் செய்யாவிட்டால் நமது பிழைகளை எல்லாம் துடைத்து விடக்கூடிய சக்தியின் ஊற்றும். நாம என்ன பிழை செய்திருந்தாலும் அதை வந்து திரும்பியும் அது வரும்பொழுது, இல்ல ஏற்கனவே இப்படி செஞ்சிருக்க, இனிமே செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசானாக, வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருவருமே. உண்மையான சித்திக்கு வழியை திறப்பவனும் அவனே அல்லவா. இது மாதிரி செய்யும் பொழுது அந்த சித்தி அப்படிங்கிறது பெருசா வந்து நம்மளை சுத்தி ஒளிவட்டம் அதெல்லாம் இல்லை. நம்மை நாமே அறிந்து கொள்வது, நாம் யார் என்று உணர்வது, இல்லாட்டி அதை உணர வைப்பது, அது ஒண்ணு மட்டும் போதும். அதுதான் பெரிய சித்தி. நம்ம என்ன பெரிய ஒரு வருஷக்கணக்கா எதுவும் சாப்பிடாம செய்யாம தவம் செஞ்சுட்டோமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அவர்கள் போடும் பிச்சை. இந்த யோகமே அவர்கள் நமக்கு அளித்த ஒரு பிச்சை. அது ஒரு வரப்பிரசாதம். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவனும், எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடியவனும், பாதையில் தவறாமல், தடுமாறாமல், வீழ்ந்து விடாமல், லட்சியத்தை நோக்கி நேரே நடந்து செல்ல உதவுகிறவனும் அவனே. இப்ப இந்த ஸ்கெட்சில் இது பண்ண மாதிரி அந்த ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சு அந்த கோல்ல முடியும் போது அந்த ஸ்ட்ரெயிட், அந்த நேர் பாதையில நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடியது அவர்களே. அவனே உண்மையான நண்பன், வாழ்விலும் தாழ்விலும் நீங்காத நண்பன். இது வந்து அன்னை அரவிந்தரை தவிர வேற யாரு இருக்க முடியும் இல்லையா? எல்லா சமயத்திலையும் நம்ம கஷ்டம் வரும்போதும் சரி, சந்தோஷமாக இருக்கும் சரி, நம்மோடு இருப்பவர்கள் அவர்களே. உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய, குணமாக்கக்கூடிய நண்பன், வேண்டும் போது எப்பொழுதும் ஓடி வரும் நண்பன். நீ மனப்பூர்வமாக அழைத்தால் உனக்கு வழிகாட்டவும் உன்னை தாங்கவும் அவன் எப்பொழுதும் இருப்பான். இந்த பிறவியில மட்டும் இல்ல, இதே மோனாதாவுக்கு வந்து அன்னை சொல்லியிருக்காங்க, இப்ப மட்டும் இல்ல, அடுத்த பிறவியிலையும் நான் உன்னோட இருப்பேன், எந்தெந்த பிறவியிலும் நான் உன்னோடு இருப்பேன்னு அவங்க சொல்றாங்க. இங்க வந்து நாம தான் சொல்லியிருக்கோம். பல அந்த செய்யுள்கள்ல எல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இது என்னவா போனாலும் சரி, அப்படி நான் வந்து உன்னுடைய அந்த நாமம் எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இங்க கேக்குறோம். ஆனா அன்னை வந்து அன்னை அதை சொல்றாரு, நீ மறந்தாலும் மறந்துடுவ, ஆனா நான் உன்னை விட மாட்டேன், எத்தனை பிறவி நீ எடுத்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு பெருங்கருணையை, அந்த ஒரு இதை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சோ அதோடு உண்மையான முறையில் உன்னை நேசிப்பாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தோட நம்முடைய இந்த வகுப்பு வந்து முடிந்தது. யாராவது ஏதாவது சொல்லணுமா? ராதாராணி சொல்லுங்கம்மா. நன்றி சொல்லணுமா? ஏதாவது சொல்லுமா? நீங்க நன்றி தான் சொல்லணும். அந்த ஆரம்பத்துல அந்த ஒரு அன்பான சோலை பத்தி நீங்களும் ரொம்ப வந்து அன்பா சொன்னீங்க. அவர் வந்து உங்கள்ட்ட சொன்னார், ஏன் என்கிட்ட வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்பவே மனசு தொட்டுது. அப்புறம் பி கான்சியஸ்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேல, அன்னை அரவிந்தர்னு நினைச்ச உடனே அவங்களுடைய முழு உருவமும் நமக்கு தெரியணும்னு நீங்க சொன்ன உடனே நான் மனசுல நினைச்சுட்டேன். அப்புறம் அந்த ஸ்கிரீன்ல வந்து மைத்திலி அம்மாவோட டிபி வந்து அரவிந்தர் நின்னுட்டு இருக்கிறது, உமா அம்மாவோடது வந்து அன்னை. அப்பதான் தெரிஞ்சாங்க. இப்ப பாருங்க, இப்ப என் ஸ்கிரீன்ல இல்ல அது. அந்த டைம்ல பர்டிகுலரா உடனே அவங்க 2 பேர் இதுவும் ஸ்கிரீன்ல இருந்தது. அது ரொம்பவே எனக்கு மனசுக்கு இதா எடுத்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாவித்திரியை எப்படி படிக்கணும்னு கைட் பண்ணீங்க. ஓரளவு அந்த முறையில படிச்சுட்டு இருக்கேன். இப்ப உங்க கைடன்ஸ் வந்தோடனே இன்னமும் நல்லபடியா படிக்கணும். அப்புறம் உண்மையான நண்பனை பத்தி கடைசி பேரால அவ்வளவு நல்லா மதர் சொல்லியிருக்காங்க.
ம். ஆமா. நம்ம வந்து சிலப்ப நினைப்பாரு, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லையேன்ட்டு. ஆனா, ம். இந்த உண்மையான நண்பன வந்து எனக்கு காமிச்சு குடுத்தாங்க. ரொம்ப ம். நன்றிம்மா. தேங்க் யூ. நன்றி. ம். ஓகே. நன்றிம்மா. காந்திமதி சொல்லுங்கம்மா. அம்மா சரி. அம்மா போன தடவை நான் உணர்வுன்னா என்னன்னு கேட்டேன்லம்மா, நீங்க இந்த தடவை அதுக்கு பதில் சொன்னது. சொல்லிட்டேனா? ஆமா அதுக்கு இந்த ஆமா மாதிரி பதில் கரெக்டுமா. சொல்லிட்டேனா? சரி. அது ராதாராணி இப்ப சிம்பிளாவும் சொன்ன சொல்ல மாதிரி முடியும். நான் நானே அனுபவிச்சேம்மா நினைச்சேன் இப்போ. அத. ஆமா. சொல்லும்போது நானே நினைச்சேன். ரொம்ப நன்றிம்மா. அதுக்கப்புறம் அம்மா இன்னொன்னு கேட்க போறேன், சின்ன பிரச்சனை. சாதனான்னா என்னங்க? அ? ஆன்மீக சாதனை. ம். ஆன்மீக சாதனைன்னு போட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னம்மா செய்யணும்? சரி. அடுத்த வாரம் பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். விட்டுறலாம். சரிம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. சொல்லுங்க மைத்திலியம்மா. எனக்கு எப்பொழுதுமே பகவான பேரு சொன்னாலே எனக்கு அந்த கம்பீரமான அந்த சாவித்ரி பவனோட பகவான் ஸ்டாச்சு தான் கண்ணுல நிற்கும் எப்பொழுதுமே. எப்பொழுதுமே எனக்கு அதான் வரும் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காந்திமதி உங்க மைக்க மியூட் பண்ணுங்கம்மா. வர ஒரு நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். சண்முகப்பிரியா சொல்லுங்கம்மா. ஆமா, நன்றிமா. பர்டிகுலரா இந்த வகுப்புன்னு அப்படின்னு சொல்ல வரல, பட் பொதுவாவே இந்த வகுப்பு, உங்களோட இந்த வெள்ளி வகுப்புகள்ல வந்து எங்களுக்கு மதர் கிட்ட நெருங்குற ஒரு உணர்வு எங்களுக்கு கிடைக்குதுமா. அது அது நான் எங்கேயோ மைண்ட் சுத்துறதெல்லாம் தள்ளி மதரை நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த வகுப்பு மூலியமா இன்னும் கொஞ்சம் மதரை ரொம்ப நெருங்கி நினைச்சுக்க கூடிய பரிசா எங்களுக்கு கிடைக்குதுமா. அதுக்கு நன்றிமா. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? கனெக்ட் பண்ணிக்க முடியுது. கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அது எங்களுக்கு நல்லா உணர முடியுதுமா. அன்னையினுடைய வார்த்தைகளுக்கே அந்த ஒரு சக்தி இருக்குதானே. அதாவது முக்கியமா இந்த தியானங்களும் பிரார்த்தனைகளும் வந்து இன்னைக்கு பகவானுடைய டிரான்ஸ்லேஷன்ல ஒரு இது கிடைச்சது. நவம்பர் 25, 1917 அன்னை எழுதிய ஒரு பிரார்த்தனை. இத வந்து பகவான் வந்து தமிழ்ல பகவான் வந்து மொழிபெயர்த்திருக்கார் பிரெஞ்சுல இருந்து இங்கிலீஷ்ல. எம்பெருமானை கொடுந்துயரமான ஒரு நேரத்தில் எனது நம்பிக்கையின் நேர்மையில் நின்னிடம் நினது சித்தம் நிறைவேறுவதாக என்று சொன்னதால் நீ நினது மகிமையின் ஆடை அணிந்து என்னிடம் வந்தாய். நான் நினது அடிகளில் தண்டனிட்டேன், நினது மார்பில் அடைக்கலம் புகுந்தேன். நீ எனது ஜீவனை நினது தெய்வீக ஒளியால் நிரப்பி நினது ஆனந்தத்தால் அதை மூழ்கடித்திருக்கிறாய். நீ நமது உறவை மீண்டும் உறுதி செய்து, அதாவது இந்த நண்பனாக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எனக்கு வந்து இது ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருந்த மாதிரி இருந்தது. நீ நமது உறவை மீண்டும் உறுதி செய்து நினது இடையராத சாநித்தியம் எனக்கு உண்டு என்று உறுதியளித்திருக்கிறாய். நீயே ஒருபோதும் கைவிடாத உண்மையான நண்பன். நீயே ஒருபோதும் கைவிடாத உண்மையான நண்பன். ஆற்றல், ஆதாரம், வழிகாட்டி, இருளை சிதறடிக்கும் ஒளி நீ. நீயே வெற்றிக்கு உறுதியளிக்கும் கொற்றவன். நீ என்னுடன் இருப்பதால் எல்லாம் தெளிவாகிவிட்டது. உறுதி செய்யப்பட்ட என்னுடைய இதயத்தில் அக்னி மீண்டும் மூட்டப்பட்டு விட்டது. அதன் ஜோதி பிரகாசம் ஒளி வீசி சுற்று காற்றை ஒளியுறுத்தி அதை தூய்மை செய்கிறது. நீண்ட நாட்களாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த நின்பால் உள்ள என் அன்பு மீண்டும் சக்தியுடனும் மேலாண்மையுடனும் தடுக்க முடியாத ஆற்றலுடனும் துள்ளி எழுகின்றது. அது கடந்து வந்துள்ள சோதனைகளால் 10 மடங்கு அதிகரித்துள்ளது. அதனுடைய தனிமையில் ஜீவனின் மேற்பரப்பிற்கு வரவும் உணர்வு முழுவதன் பேரிலும் தனது ஆதிபத்தியத்தை ஏற்படுத்தவும் கரைபுரண்டு ஓடும் தனது வெள்ளத்தில் எல்லாவற்றையும் விழுங்கிவிடவும் அது வலிமை பெற்றிருக்கிறது. நான் திரும்பி வந்துவிட்டேன், இனி உன்னை ஒருபோதும் பிரியேன் என்று நீ என்னிடம் கூறியிருக்கிறாய். எனது நெற்றி நிலத்தில் படிய நான் எனது வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனையா இருந்தது. பகவான் மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்துல. நல்லா இருந்தது. அதை உங்களுக்கு படிக்கணும்னு நினைச்சேன், படிச்சுட்டேன். வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? பிரேயர் டேட் சொல்லுங்கம்மா அதோடது. நவம்பர் 25, 1917 கடைசியில இருக்கும். பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ். தேங்க்யூமா, தேங்க்யூ. டிரான்ஸ்லேட்டட் பை ஸ்ரீ அரபிந்தோ. ஆமா, தேங்க்யூமா. தேங்க்யூ.
வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஓகே, இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ